32 ஆண்டு கால திரை வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டுவிட்டு அரசியலுக்கு எஞ்சி கொடுத்திருக்கிறார் நடிகர் விஜய். கொடி பறக்கும், தமிழ்நாடு சிறக்கும் என எதுகை மோனை வசனங்களோடு அறிக்கை வெளியிட்டு கொடியை அறிமுகப்படுத்தும் நிகழ்ச்சியையே அமர்க்களப்படுத்தி இருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டை ஆண்ட மற்றும் ஆண்டு கொண்டிருக்கும் கட்சிகளின் கொடிகள் எல்லாம் ஒரே நாளில் காட்சிக்கு வந்துவிட்டவை அல்ல. அவை ஒவ்வொன்றுக்கும் பின்னும் ஒரு வரலாறு இருக்கிறது. 1944 ஆண்டு ஆகஸ்ட் 27 சேலம் மாநகர் மக்கள் வெள்ளத்தால் தள்ளாடி கொண்டிருந்தது. தமிழ்நாட்டை ஆண்ட கட்சி ஒன்று நடத்திய அந்த மாநாட்டில் முக்கிய முடிவு ஒன்று எடுக்கப்படவிருந்தது. அந்த அறிவிப்பை கேட்க ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டிருந்தனர். நீதி கட்சி என்று அழைக்கப்பட்ட தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்போது பெரியாரின் கட்டுப்பாட்டில் இருந்தது. பெரியாரின் தளபதியாக இருந்த அண்ணா அந்த தீர்மானத்தை வாசித்தார். அதன் பின் தென்னிந்திய நல உரிமை சங்கம் திராவிடர் கழகமாக பெயர் மாற்றம் பெற்றது. தேர்தலில் போட்டியிட்ட இயக்கம் இனி சமுதாய சீர்திருத்த இயக்கமாக மட்டுமே தொடரும் என அறிவிக்கப்பட்டது. அமைப்பின் கொடியும் ஏற்றப்பட்டது. அதை உருவாக்கியவர் அப்போது பெரியாரின் மாணவராகவும் அண்ணாவின் தம்பியாகவும் இருந்த கலைஞர் கருணாநிதி. முன்னணி தலைவர்கள் இணைந்து கருப்பு நிற கொடியை உருவாக்கிய போது பெரியாரின் குடியரசு இதழில் வேலை செய்த கலைஞர் குண்டூசியால் கையில் குத்தி கொடியின் நடுவில் இரத்தத்தால் ஒரு பொட்டு வைத்துள்ளார். அந்த டிசைன் தான் இப்போது வரை திராவிடர் கழகத்தின் கொடியாக தொடர்கிறது. ஆனால் ஈரோடு சண்முகவேலனார் தான் திராவிடர் கழக கொடியை வடிவமைத்தது என்கிற மற்றொரு வரலாறும் வலம் வருகிறது. காலங்கள் உருண்டோடியது. 5 ஆண்டுகளில் திராவிடர் கழகம் உடைந்தது. பெரியாரோடு ஏற்பட்ட மோதலால் இயக்கத்தை விட்டு வெளியேறிய அண்ணா தனியாக ஒரு கட்சியை தொடங்கினார். திராவிடருக்கும் கழகத்துக்கும் இடையில் முன்னேற்றத்தை சேர்த்து திராவிடர் முன்னேற்ற கழகத்தை உருவாக்கினார். பெயரை உருவாக்கியது போலவே கொடியையும் டிசைன் செய்தார் அண்ணா. திராவிடர் கழகத்தின் அதே கருப்பு சிவப்பு தான் திமுகவுக்கும். ஆனால் கருப்பும் சிவப்பும் நீல வாட்டத்தில் 3:2 என்கிற விகிதத்தில் இருக்க வேண்டும் என முடிவு செய்தார் அண்ணா. கருப்பு நிறம் அரசியல், பொருளாதார, சமுதாய வாழ்விலுள்ள இருண்ட நிலையை உணர்த்தி நிற்கும் அறிகுறி. சிவப்பு நிறம் அந்த 3 துறைகளிலும் உள்ள இருண்ட நிலையை நீக்கி ஒளிநிலையை உருவாக்க வேண்டும் என்பதை காட்டும் அறிகுறி என விளக்கம் கொடுத்தார் அண்ணா. இதனால்தான் இருண்ட வானில் தோன்றும் இளம்பருதி போல திமுக கொடியில் கருப்பு மேலும் சிவப்பு கீழும் வைக்கப்பட்டுள்ளது. இந்த விளக்கம் செப்டம்பர் 19, 1949 அன்று மாலை மணி 8 அண்ணாவின் பெயரோடு வெளியாகி இருந்தது. காலங்கள் உருண்டோடி 1970களில் வந்து நின்றது. இப்போது திமுக 2ஆக பிரிந்தது. கலைஞர் கருணாநிதிக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்தி அதிமுகவை தொடங்க தயாராகி இருந்தார் எம்ஜிஆர். அண்ணா திராவிடர் முன்னேற்ற கழகம் என்ற பெயர் கிடைத்தது. ஆனால் கொடிக்கான டிசைன் கிடைக்கவில்லை. என்ன மாதிரியான கொடியை உருவாக்கலாம் என யோசனையில் ஆழ்ந்திருந்தார் எம்ஜிஆர். ஏற்கனவே எம்ஜிஆர் திமுகவில் இருந்த போது அவரது ரசிகர்கள் திமுக கொடியின் நடுவில் இந்தியாவின் தேசிய மலரான தாமரையை வைத்து ரசிகர் மன்றங்களை வழிநடத்தி வந்தனர். ஆனால் அந்த கொடி மீது எம்ஜிஆருக்கு பற்று இல்லை. இதனால் 1972 அக்டோபர் மாதத்தில் ஒரு நாள் கலைக்கல்லூரி மாணவர் ஒருவர் எம்ஜிஆர் வீட்டுக்கு வர வைக்கப்பட்டார். இரவு 10 மணிக்கு அந்த மாணவரை வீட்டுக்குள் போட்டு பூட்டிய எம்ஜிஆர் கட்சிக்கான கொடியை தயார் செய்ய உத்தரவிட்டுள்ளார். அடுத்த அரை மணி நேரத்தில் அதிமுக கொடி உருவாகி இருந்தது. அதை உருவாக்கிய அந்த கலைக்கல்லூரி மாணவர் தான் காமெடி நடிகர் பாண்டு. ஆனால் அவர் வடிவமைத்த முதல் கொடி எம்ஜிஆருக்கு அவ்வளவு உவப்பானதாக இல்லை. திமுக கொடியின் பின்னணியில் அண்ணாவின் சிரித்த உருவம் வெள்ளை நிறத்தில் இருந்தது. சிரித்த முகத்தை பார்த்தால் தொண்டர்களுக்கு எப்படி வேகம் வரும் என கேட்டு படத்தை மாற்றச் சொல்லி இருக்கிறார் எம்ஜிஆர். உடனே மவுண்ட் ரோடில் இருக்கும் அண்ணா சிலையை மனதில் வைத்து விரலை நீட்டிக் கொண்டிருக்கும் அண்ணாவின் படத்தை வரைந்திருக்கிறார் பாண்டு. அதில் அண்ணாவின் விரல்கள் துப்பாக்கி போல இருந்திருக்கின்றன. ஏன் ஒருமுறை சுடுபட்டது போதாதா, அண்ணாவின் விரல்களை உயர்த்து என எம்ஜிஆர் கூற தற்போதைய அதிமுக கொடி உருவானது. இதற்காக பாண்டுவுக்கு 10,000 பணமும் தங்கச் சங்கிலியும் கொடுத்து பாராட்டி இருக்கிறார் எம்ஜிஆர். இதன் பின்னர் அதிமுக சின்னமான இரட்டை இலை கிடைத்த பிறகு அதையும் பாண்டுவே கொடியில் வடிவமைத்து கொடுத்திருக்கிறார். இது நடிகர் பாண்டுவின் வெர்ஷன். ஆனால் அதிமுக கொடியை உருவாக்கியது கலை இயக்குனர் அங்கமுத்து என்றும் அவருக்கு அண்ணாவின் மாதிரி புகைப்படங்களை காட்டியது புகைப்பட கலைஞர் சுபா சுந்தரம் என்றும் மற்றொரு கதை வலம் வருகிறது. இதனால் அதிமுக கொடியை உருவாக்கியது யார் என்கிற சர்ச்சை இன்று வரை நீடிக்கிறது. இப்படி தமிழ்நாட்டை ஆண்ட ஆளும் கட்சிகளின் கொடிகளுக்கு பின்னால் ஒரு கதை இருக்கிறது. அந்த வரிசையில் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகத்தின் கொடிக்கு பின்னால் என்ன கதை இருக்கும் என்கிற எதிர்பார்ப்பு எகிரி இருக்கிறது.